மழை பெஞ்சு மண் சேரானா அந்த சேரிலிருந்து தவளைகள் உருவாகும். உணவுகள் அழுகி போயிருச்சுன்னா அந்த உணவுகளிலிருந்து ஈக்கள் உருவாகும். கிடங்குல தானியங்கள் வைக்கப்பட்டிருந்தா அந்த தானியங்களிலிருந்து எலிகள் உருவாகும். கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நீர், நிலம், காற்று போன்ற சூழல்களில் வாழுது. அந்த கிருமிகள் தான் நம்ம உண்ணக்கூடிய உணவுகளை புளிக்க வைக்கவும் கெட்டு போக வைக்கவும் செய்யுது அப்படின்றத சரியா. ஸ்வான் அப்படின்றது வந்து ஒரு நீர் பறவை. அந்த நீர் பறவையினுடைய கழுத்து வந்து நீண்டு அப்படியே வளைஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த நீர் பறவையினுடைய அந்த ஸ்வான் அப்படின்ற நீர் பறவையினுடைய கழுத்து மாதிரியே ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்க் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னன்றதையும் அது எப்படி யாரால் பண்ணப்பட்டதுன்றதையும் பார்க்கலாம். பல நூற்றாண்டுகளாக ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன்ற தியரியை தான் அறிவியல் உலகம் ஏற்றுக்கொண்டு வந்தது. அதாவது உயிர் வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழல் இருந்தால் போதும், உயிர் இல்லாத பொருளில் இருந்து கூட உயிர் உருவாக முடியுன்ற கோட்பாடு தான் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். இந்த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷனை அரிஸ்டாட்டில்ன்ற தத்துவ மேதையில் ஆரம்பித்து நிறைய விஞ்ஞானிகள் முன்மொழிஞ்சாங்க. உதாரணமாக அந்த காலகட்டத்திலெல்லாம் மழை பெஞ்சு மண் சேரானா அந்த சேரில் இருந்து தவளைகள் உருவாகும். உணவுகள் அழுகி போயிருச்சுன்னா அந்த உணவுகளிலிருந்து ஈக்கள் உருவாகும். கிடங்குல தானியங்கள் வைக்கப்பட்டிருந்தா அந்த தானியங்களிலிருந்து எலிகள் உருவாகும். இப்பேற்பட்ட கருத்து நிலவி வந்தது. இந்த கருத்து தான் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். இந்த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷனை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணப்பட்ட பரிசோதனை எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்க் எக்ஸ்பெரிமெண்ட். இப்பேற்பட்ட இந்த ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்க் எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி யாரால் பண்ணப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம். அந்த காலகட்டத்தில் எல்லாம் மோசமான காற்று தான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்ற மயாஸ்மா தியரியை மருத்துவ உலகம் ஏற்றுக்கொண்டு வந்தது. இந்த நிலையில தான் 1859ஆம் ஆண்டு லூயி பாஸ்டர் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு கெமிஸ்ட் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நீர், நிலம், காற்று போன்ற சூழல்களில் வாழுது. அந்த கிருமிகள் தான் நம்ம உண்ணக்கூடிய உணவுகளை புளிக்க வைக்கவும் கெட்டு போக வைக்கவும் செய்யுது அப்படின்றத சரியாக கண்டறிஞ்சு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிருமிகள் தான் நோய்கள் ஏற்படுறதுக்கும் காரணம் அப்படின்ற ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸையும் லூயி பாஸ்டர் முன்மொழிஞ்சாங்க. அதாவது நோய்கள் ஏற்படுது அப்படின்னா அந்த நோய் ஏற்படுறதுக்கு பாக்டீரியா, வைரஸ் அல்லது ஃபங்கை மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் காரணம் அப்படின்ற கோட்பாடு தான் நோயின் கிருமி கோட்பாடு, ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் அப்படின்றது. அந்த ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸை லூயி பாஸ்டர் 1859ஆம் ஆண்டு முன்மொழிஞ்சாங்க. அதுக்கப்புறமா லூயி பாஸ்டர் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்ற இந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ளலை. அதாவது உயிர் இல்லாத ஒரு பொருளில் இருந்து ஒரு உயிர் உருவாக முடியாது அப்படின்னு லூயி பாஸ்டர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய உயிரினத்தில் இருந்து தான் ஒரு உயிர் உருவாக முடியும் அப்படின்ற தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ் அதையும் லூயி பாஸ்டர் வந்து முன்மொழிஞ்சாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் அதே மாதிரி தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ் இந்த ரெண்டு தியரிஸையுமே லூயி பாஸ்டர் வந்து முன்மொழிஞ்சாங்க. அது இவர் முன்மொழிஞ்ச உடனே ஏற்றுக்கொள்ளப்படலை. இதனால லூயி பாஸ்டர் இந்த தியரிஸை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க. அதுக்காக இந்த லூயி பாஸ்டர் வந்து ஒரு பரிசோதனை, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அதுக்காக பண்ணப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்க் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது. அதுக்காக 1860களில் குறிப்பாக 1860, 1861 இந்த காலகட்டத்தில் லூயி பாஸ்டர் வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஸ்கை எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து கிளாஸில் ஆனது, ஒரு கண்ணாடி குடுவை. அதனுடைய கழுத்து வந்து லாங்காக நீண்டு இருக்கும், அது வந்து கொஞ்சம் வளைஞ்சு இருக்கும் கடைசி நேரத்தில். ஸோ அதுதான் வந்து ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்க் அப்படின்றது. ஸ்வான் அப்படின்றது வந்து ஒரு நீர் பறவை. அந்த நீர் பறவையினுடைய கழுத்து வந்து நீண்டு அப்படியே வளைஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த நீர் பறவையினுடைய அந்த ஸ்வான் அப்படின்ற நீர் பறவையினுடைய கழுத்து மாதிரியே இவர் எடுத்துக்கிட்ட கிளாஸ் ஃப்ளாஸ்கோடைய நெக்குமே வந்து அந்த கழுத்துமே வந்து அதே மாதிரி நீண்டு வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஃப்ளாஸ்கை வந்து இவர் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் வந்து ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்க் அப்படின்றது. அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நியூட்ரியன் ரிச் பிராத்தை வந்து ஊற்றினாங்க. நியூட்ரியன் ரிச் பிராத் அப்படின்றது ஒரு திரவம். இதில் வந்து ஊட்டச்சத்து நிறைந்திருக்கும். அந்த ஊட்டச்சத்து நிறைந்த அந்த திரவத்தில் உயிர்கள் வந்து வாழ முடியும். ஸோ அது வந்து வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழல் இருக்கும். ஸோ ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் என்ன சொல்லுது, ஒரு உயிர் வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழல் இருந்தால்
இருந்தால் போதும், உயிர் இல்லாத பொருளிலிருந்து கூட உயிர் உருவாக முடியும் அப்படின்னு சொல்லுது. இப்போ அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஒரு கிளாஸ் ஃப்ளாஸ்கில் உயிர் வாழ்கிறதுக்கு ஏதுவான நியூட்ரியன் ரிச் பிராத்தை வந்து ஊற்றினாங்க. ஊற்றிட்டு ஏற்கனவே அதில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்றது லூயி பாஸ்டருக்கு தெரிஞ்சது. ஸோ இப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த நுண்ணுயிர்களை அழிக்கணும் அப்படின்றதுக்காக லூயி பாஸ்டர் அந்த கிளாஸ் ஃப்ளாஸ்கை வந்து ஹீட் ஆக்குனாங்க. அதை வந்து அப்படியே வந்து வெப்பத்தில் வச்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரியன் ரிச் பிராத் அந்த ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த திரவத்தை வந்து சுட வச்சாங்க. அதை வந்து கொதிக்க வச்சாங்க. கொதிக்க வச்சனால அந்த நியூட்ரியன் ரிச் பிராத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வந்து குறிப்பாக வந்து நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிருச்சு. இப்போ அந்த நியூட்ரியன் ரிச் பிராத் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதுக்குள்ளே எதுவுமே கிடையாது. இப்போ இவர் வந்து அந்த கண்ணாடி குடுவையை வந்து மூடி இருந்தாங்க, காற்று கூட உள்ளே போகாத மாதிரி மூடி இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த மூடியை மட்டும் திறந்துடுறாங்க. திறந்து காற்று மட்டும் உள்ளே போகிற மாதிரி இவர் வந்து அதை வடிவமைச்சிருந்தாங்க. எதனாலன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரியன் ரிச் பிராத் வந்து இப்போ கொதிச்சுக்கிட்டே இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் இப்போ அந்த சூடு எல்லாம் வந்து குறைஞ்சு அது வந்து குளிர்விக்கப்படணும், அது வந்து குளிர்ந்த நிலைக்கு ஒரு சாதாரண நிலைக்கு வரணும். அதனால அந்த ஒரு கிளாஸ் ஃப்ளாஸ்கை வந்து அவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணனால அதுக்குள்ளே வந்து ஏர் வந்து போகும், காற்று வந்து போகும். அதனால அது வந்து ஆற ஆரம்பிக்கும். அந்த கொதிச்ச நிலையில் இருக்கக்கூடிய நியூட்ரியன் ரிச் பிராத் வந்து அப்படியே வந்து ஆற ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஆறவும் ஆரம்பிச்சது. ஆனால் இதில் தான் ஒரு விஷயத்தை லூயி பாஸ்டர் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த கழுத்து வந்து அப்படியே ஸ்வான் மாதிரி இருக்கிறனால, அந்த ஃப்ளாஸ்கோடைய கழுத்து வந்து ஸ்வான் மாதிரி இருக்கிறனால அந்த அமைப்பே எப்படி இருக்கும்னா காற்று வந்து ஈஸியாக அந்த கண்ணாடி குடுவைக்குள்ளே வந்து போயிடும். ஆனால் அந்த காற்றோட சேர்த்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதே மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது எதுவுமே வந்து அதுக்குள்ளே நுழைய முடியும், ஆனால் அந்த கண்ணாடி குடுவைக்கு உள்ளே வந்து போக முடியாது. ஸோ அந்த மாதிரி அமைப்பை கொண்டு இருக்கக்கூடியது தான் அந்த ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்க் அப்படின்றது. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த திரவத்தை வந்து காற்றுனால போய் அடைய முடியும். ஆனால் அந்த காற்று வந்து ஃபில்டர் ஆகும். அப்படியே வந்து அந்த கழுத்து அப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி குடுவையினுடைய கழுத்து, அந்த கழுத்திலேயே வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் அப்படியே ட்ராப் ஆகி அங்கேயே வந்து மாட்டிக்கும். வெறும் காற்று மட்டும்தான் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியும். ஸோ அந்த மாதிரி அமைப்பை லூயி பாஸ்டர் வந்து உருவாக்கினாங்க. அதை உருவாக்குனதுக்கு அப்புறமா இப்போ அதை வந்து முழுமையாக ஆற வச்சாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்ச காலம் வந்து அதை வந்து வெயிட் பண்ணி அதில் வந்து உயிர்கள் வந்து உருவாகுதா அப்படின்னு பார்த்தாங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த நியூட்ரியன் ரிச் பிராத் இருக்குது, அதாவது உயிர்கள் உருவாகிறதுக்கு உண்டான சூழல் இருக்குது. ஆனால் அதில் உயிர்கள் உருவாகலை அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணப்படும் அப்படின்றது தான் லூயி பாஸ்டருடைய எண்ணம். அதுக்காக அதை அவர் வந்து பண்ணாங்க. அவர் நினச்சபடியே அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரியன் ரிச் பிராத்தில் என்ன தான் உயிர்கள் வாழ்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த சூழல் இருந்தாலும் எந்த உயிர்களுமே வந்து உருவாகலை. ஸோ ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் பொய்யானது அப்படின்றத இவர் வந்து லூயி பாஸ்டர் வந்து முன்மொழிஞ்சாங்க. அதுக்கப்புறமா அதே கண்ணாடி குடுவையை அப்படியே வந்து கொஞ்சம் டில்ட் பண்ணாங்க, கொஞ்சம் சாய்ச்சாங்க. அது எந்த மாதிரி சாய்ச்சாங்கன்னா அந்த கண்ணாடி குடுவைக்குள்ளே இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த திரவம் வந்து நேராக அந்த கண்ணாடி குடுவையினுடைய எண்டில், அந்த கண்ணாடி குடுவை அந்த கழுத்து இருக்கக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் அந்த திரவம் வந்து வர்ற மாதிரி வந்துட்டு மறுபடியும் அதை நிமித்தினாங்க. இப்படி பண்றனால என்ன ஆகும்னா அந்த எண்டில் இருக்கக்கூடிய கழுத்துல மாட்டிட்டு இருக்கும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதே மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் அதில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பட்டுட்டு வரும்போது அதில் அந்த திரவம் வந்து படும்போது அந்த திரவத்தில் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதே மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அதை நிமித்தும் போது இப்போ அந்த நியூட்ரியன் ரிச் பிராத்தில் கொஞ்சம் நுண்ணுயிர்கள் வந்து இருக்கும். ஸோ அதை அப்படியே வந்து வச்சுட்டாங்க. அதை வந்து கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் இருந்த நுண்ணுயிர்கள் வந்து பெருகி அதிகமாக நிறைய நுண்ணுயிர்கள் அந்த நியூட்ரியன் ரிச் பிராத்தில் வந்து உருவானது. ஸோ ஏர் தான் வந்து காற்று தான் வந்து நுண்ணுயிர்களை கொண்டு வந்தது. அந்த காற்று வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டர் ஆகி அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கிருமிகள் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து ட்ராப் பண்ணப்பட்டு வெறும் காற்று மட்டும் நியூட்ரியன் ரிச் பிராத்துக்கு அனுப்பப்பட்டது. அப்போ அந்த நியூட்ரியன் ரிச் பிராத்தில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து உருவாகலை. அதே சமயம் அந்த நியூட்ரியன் ரிச் பிராத்தில் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பட்ட உடனே அதுக்குள்ளே அந்த நியூட்ரியன் ரிச் பிராத்தில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோடைய எண்ணிக்கை கொஞ்சமாக வந்து உள்ளே போன உடனே அது அப்படியே பெருகி அதிகமாக வந்து ஆயிடுச்சு. ஸோ ஏற்கனவே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்தனால அது அவ்வளோவா பெருகினது அப்படின்றத லூயி பாஸ்டர் வந்து உறுதிப்படுத்தினாங்க. ஸோ ரெண்டு விஷயம் பண்ணாங்க. ஒன்று ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அந்த ஒரு கோட்பாடை லூயி பாஸ்டர் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக முறியடிச்சாங்க. இன்னொன்று தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ், அதாவது
ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு உயிர்னால தான் இன்னொரு உயிரை உருவாக்க முடியும் அப்படின்ற தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ் அந்த ஒரு கோட்பாட்டையும் லூயி பாஸ்டர் வந்து உறுதிப்படுத்தினாங்க. ஸோ லூயி பாஸ்டர் பண்ணது 2 விஷயங்கள், 2 தியரிஸையுமே வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. ஒன்று, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்குது, அதுதான் வந்து நோய்களை ஏற்படுத்துது, அது ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ், அதுக்குண்டான அடித்தளமிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு உயிர் தான் இன்னொரு உயிரை உருவாக்க முடியும், ஒரு உயிரிலிருந்து தான் இன்னொரு உயிர் உருவாக முடியும் அப்படின்ற அந்த தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ் அதையுமே வந்து லூயி பாஸ்டர் வந்து முன்மொழிஞ்சு அதை உறுதிப்படுத்தவும் செஞ்சாங்க. இப்போ இதை இவர் வந்து உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா இதை நிறைய நபர்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக நிறைய கிளாஸ் ஃப்ளாஸ்கை வந்து இந்த ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்கை வந்து அவர் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு 2 பகுதிகளாக வந்து பிரித்தாங்க. இங்கிட்டு கொஞ்சம் வத்துக்கிட்டாங்க. அதாவது அந்த கண்ணாடி குடுவைகளில் இங்கிட்டு கொஞ்சம் இருக்கும், அங்கிட்டு கொஞ்சம் கண்ணாடி குடுவைகள் இருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஆரம்பத்திலேருந்தே நியூட்ரியன் ரிச் பிராத்தை வந்து ஊற்றிட்டு அதை வெப்பப்படுத்திட்டு அதை ஃபுல்லாக வந்து திறந்து வச்சுட்டாங்க. காற்று மட்டும் உள்ளே போயிட்டு வரும். அந்த மாதிரி 2 பக்கமும் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பக்கம் இருக்கக்கூடிய கண்ணாடி குடுவையினுடைய அந்த கழுத்தை மட்டும் உடைச்சிட்டாங்க. உடைச்சனால என்ன ஆகும்னா, காற்று மட்டும் அந்த நியூட்ரியன் ரிச் பிராத்துக்கு போகாமல் முழுமையாக காற்றோடு சேர்த்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதே மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து மாற்றினால இப்படி கழுத்து உடைக்கப்பட்ட கிளாஸ் ஃப்ளாஸ்க் வைக்கப்பட்டிருந்த அந்த எல்லா குடுவைகளில் இருக்கக்கூடிய நியூட்ரியன் ரிச் பிராத்தில் எல்லாம் முழுமையாக வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உருவாகி இருந்தது. அதே சமயம் இன்னொரு பக்கம் கழுத்து உடைக்கப்படாமல் அப்படியே வைக்கப்பட்ட கிளாஸ் ஃப்ளாஸ்கில் வந்து நியூட்ரியன் ரிச் பிராத்துக்குள்ளே எந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸுமே உருவாகலை. ஸோ இப்படி 1861ஆம் ஆண்டு லூயி பாஸ்டர் வந்து இந்த உலகத்துக்கு ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்றது ஒரு பொய்யான கருத்து அப்படின்றத நிரூபித்து புதிய கோட்பாடுகளை கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் லூயி பாஸ்டர் தான் வந்து சில நோய்கள் ஏற்படுறதுக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் காரணம் அப்படின்றதெல்லாம் நிரூபித்தாங்க. அதை பற்றிலாம் நான் ஏற்கனவே வந்து பேசியிருக்கிறேன். ஸோ ஸ்வான் நெக் ஃப்ளாஸ்க் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்றது ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்றது ஒரு பொய்யான கருத்து அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு பண்ணப்பட்ட பரிசோதனை தான். அதே மாதிரி இப்போ அந்த பரிசோதனை வந்து 1859 to 61 இந்த காலகட்டத்துக்குள்ளே பண்ணப்பட்டது. அது இப்படி தான் பண்ணப்பட்டது. அதை பண்ணது வந்து லூயி பாஸ்டர் அப்படின்ற இந்த நபர் தான். ஸோ இந்த பதிவு பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அதை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த லூயி பாஸ்டருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஸோ அதாவது லூயி பாஸ்டர் எப்படி பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இன்னும் என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதை வந்து பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக லூயி பாஸ்டரோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.